நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லி தர போகிறேன். இது என்ன தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? பெப்பர், மிளகு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? இந்த பெப்பர், இந்த மிளகு யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தர போகிறேன். ஒன்று, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தர போகிறேன். ரெண்டு, சரியா? யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, கிட்னியில் கல் இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, இரத்த சோகை, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, நிறைய நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இரத்த சோகைகள் இருக்கும், அவங்க சாப்பிடக்கூடாது. மூணாவது, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இடுப்பு வலி, இடுப்பு தேய்மானம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்த பெப்பர் மிளகுல ஆக்சலேட், OXALATE அப்படின்னு ஒரு ஆபத்தான பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆக்சலேட் என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்களா, நேரடியாகவே ஆக்சலேட் கிட்னி கல் உண்டு பண்ணிடுது. எவ்வளோ பேர் என்ன கிட்னியில் கல் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, சரி தானே? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இதில் எவ்வளோ முக்கியம்? இரும்பு சத்து நமக்கு எவ்வளோ முக்கியம், கரெக்டு தானே? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இரும்பு சத்தை இது உறிஞ்சி எடுக்க விடாது. அப்போ நினச்சி பாருங்க, ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கு இது எவ்வளோ ஆபத்து அப்படின்னு. புரிஞ்சுதா? மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எலும்பு வந்து ஆரோக்கியம் மாதிரி கால்சியம் சத்து எவ்வளோ முக்கியம், அப்படி தானே? நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கால்சியத்தை இது என்ன பண்ண விடாது, உறிஞ்சி எடுக்க விடாது. இதனால தான் நான் சொன்ன யாருமே இந்த கிட்னி கல் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், கரெக்ட் தானே? இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ் டயட் மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது ஹெல்ப், ஏதாவது உதவி வேணும்னு இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. எதை மறந்தாலும் ஆக்சலேட் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள்.